நமஸ்தே வியூவர்ஸ். இப்ப நம்ம பார்க்க போறது விஷாரத் பூர்வாத்தோட செகண்ட் பேப்பர். இதுக்கு நான் ஸ்ரீ ரமணா மாடல் கொஸ்டின் பேப்பர் ஆகஸ்ட் 24 எடுத்திருக்கேன். டோட்டல் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 100 அண்ட் 3 hours நமக்கு டைம் இருக்கு. இது வந்து ஆகஸ்ட் 2024 மாடல் கொஸ்டின் பேப்பர். ஓகே, சோ இப்ப நம்ம பாக்குறது வந்து ஐ டோல்ட் யூ ராஷ்டிரபாஷா விஷாரத் பூர்வாத் 2 பேப்பர். இதுக்கு நம்ம டோட்டலி 4 டாபிக்ஸ், அதாவது 4 புக்ஸ் நம்ம கவர் பண்ண வேண்டியிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா நவீன ஹிந்தி வியாக்கரன், ஹிந்தி நிபந்த் சங்கலன், வியாவஹாரிக் ஹிந்தி, அனுவாத் அபியாஸ். இந்த 4 பார்ட் நம்ம கவர் பண்ணாதான் இந்த செகண்ட் பேப்பரோட போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். சரியா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து किन्हीं 4 प्रश्नों के उत्तर दीजिए. இதுல வந்து 4 क्वेश्चंस्க்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ண சொல்லிருக்காங்க. இது எதுல இருந்து கொடுத்திருக்காங்கன்னா நவீன் ஹிந்தி வியாக்கரன், அதாவது இந்த क्वेश्चंस எல்லாமே கிராமர் பேஸ்ட் क्वेश्चंस. ஓகே, டீடைல் क्वेश्चंस, அதாவது 4 क्वेश्चंस தான் நீங்க ஆன்சர் எழுத போறீங்க. டோட்டலி 20 மார்க்ஸ். அப்பனா ஒரு क्वेश्चनக்கு உங்களுக்கு 5 மார்க்ஸ். சோ கொடுத்திருக்கிற क्वेश्चனை வந்து டீடைலா நீங்க ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும். சோ இதுல இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான். சோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. स्वर संधि किसे कहते हैं, அது स्वर संधिனா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி उसके कितने भेद हैं, அதுக்கு எத்தனை வந்து டைப்ஸ் ஆஃப் இருக்கு, உதாரண சகித் ஸ்பஷ்ட कीजिए, ஒரு டைப்பையும் வந்து எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணணும். சோ இது மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா அதை வந்து இன் டீடைலா நம்ம வந்து ஆன்சர் எழுதணும். அப்பதான் வந்து 5 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு எலாபரேட் ஆன்சர் கொடுக்க முடியும். சரியா? சோ இது வந்து 20 மார்க்ஸ்க்கு ஃப்ரம் நவீன் ஹிந்தி வியாக்கரன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் கொஸ்டின்ல வந்துட்டு அதுல வந்து நிறைய வந்து உள்ள வந்து சப்டிவிஷன்ஸ் இருக்கு. அ ஆ இ சொல்லிட்டு அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுத் கீஜியே, இதுவும் வந்து கிராமர் டாபிக் தான். சோ இந்த செகண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து கிராமர் பார்ட் தான். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிராமர் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் கிராமர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கும், செகண்ட் ஒன்ல வந்து எக்ஸசைசஸ் இருக்கும். சோ சுத் கீஜியேனா யூ ஹாவ் டு கரெக்ட் இட். இப்போ ஒரு லைன் கொடுத்திருப்பாங்க, அதுல சம் மிஸ்டேக் இருக்கும், நீங்க அதை கரெக்ட் பண்ணி எழுதணும். சரியா? அடுத்து பார்ட் என்ன பாத்தீங்கன்னா சூச்சனா கே அனுசார் பதிலியே, அக்கார்டிங் டு த இன்ஃபர்மேஷன் யூ ஹாவ் டு எழுத சொல்லியிருக்காங்க. யூ ஹாவ் டு ரைட் அக்கார்டிங் டு த இன்ஃபர்மேஷன். அதாவது பாத்தீங்கன்னா பிராக்கெட்ல வந்து ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு பிராக்கெட்ல அதை என்ன பண்ணணும்னு கொடுத்திருப்பாங்க. என்ன பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா பிராக்கெட்ல வாச்சிய பதிலியன்னு கொடுத்திருக்காங்க. சோ கொடுத்திருக்கிற சென்டென்ஸோட வாச்சியவை நீங்க சேஞ்ச் பண்ணணும். சரியா? செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா வாக்கிய ஜோடுக்கர் லிக்கியே. செகண்ட் கொஸ்டின்ல 2 தனித்தனி சென்டென்சஸ் இருக்கு, அதை ஜாயின் பண்ணி ஒரே சென்டென்ஸா எழுத சொல்லிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, அபூர்ண வர்த்தமான் கால்மே லிக்கியே. சோ வந்து இது வந்து வேற ஒரு டென்ஸ்ல கொடுத்திருப்பாங்க, அதை வந்து உங்களை அபூர்ண வர்த்தமான் கால்ல எழுத சொல்லிருக்காங்க. வர்த்தமான் கால்னா பிரசன்ட் டென்ஸ். ஓகே, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எழுதணும். சரியா? சோ ஸ்கூல் கே छात्र बीमार हैं, இந்த சென்டென்ஸ் என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா बीमार के बदले बीमारी का प्रयोग कीजिए. बीमार எடுத்துட்டு அதுக்கு பதிலா बीमारी அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை மாத்த சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, नहीं तो का प्रयोग कीजिए. இந்த சென்டென்ஸ்ல வந்துட்டு 2 சென்டென்ஸ் இருக்கும், அதை கனெக்டிங்கா வந்து नहीं तो யூஸ் பண்ணணும். जल्दी स्टेशन जाओ गाड़ी नहीं मिलेगी. सो इधर नहीं तो ऐड பண்ணி ஒரே சென்டென்ஸா நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். जल्दी स्टेशन जाओ नहीं तो गाड़ी नहीं मिलेगी. ஓகே, சோ இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். சரியா? இப்போ வந்து இந்த முதல்ல நம்ம பார்த்த क्वेश्चन ஆன்சர்ஸ்க்கு 20 மார்க்ஸ். இப்போ இதுல இருந்து 5 + 5 வந்து 10. சோ டோட்டலி 30 மார்க்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இ வந்து லிங்க் பதிலியே என்ன டென்ஸ், லிங்க் வந்து என்ன பாத்தீங்கன்னா ஜெண்டர், கோடா கோடி. சோ அந்த மாதிரி என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து ஜெண்டர், அதாவது மாஸ்குலைன் டு ஃபெமினைன் நம்ம வந்து சேஞ்ச் பண்றோம். சரியா? சோ இது வந்து 5 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, கொடுத்திருக்கிற எல்லாமே நம்ம அட்டென்ட் பண்ணணும். 10 கொடுத்திருக்காங்க, சோ 10 எழுதணும். ஈச் क्वेश्चन கேரிஸ் half mark. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் இஸ் வச்சன் பதிலியே. வச்சன் மீன்ஸ் ருப்பியா, ருப்பியே, சிங்குலர் ப்ளூரல். சோ இதுலயும் கொடுத்திருக்கிற 10ஐயுமே அட்டென்ட் பண்ணணும், half மார்க்ஸ் தான். சோ இது ஒரு 10 மார்க்ஸ். சோ டோட்டலி உங்களுக்கு 40 மார்க்ஸ் ஃப்ரம் கிராமர். நவீன் ஹிந்தி வியாக்கரன்ல 40 மார்க்ஸ் ஃப்ரம் கிராமர் வந்து உங்களுக்கு இந்த செகண்ட் பேப்பர்ல வரும். சரியா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா रूप रेखा देते हुए किसी एक विषय पर निबंध लिखिए. இது வந்து 15 மார்க்ஸ்க்கு. இது எதுல இருந்து வருதுன்னா ஹிந்தி நிபந்த் சங்கலன் அதுல இருந்து கொடுத்திருக்காங்க. சோ மொத்தம் 4 நிபந்து கொடுத்துட்டு அதுல இருந்து ஏதாவது ஒண்ணுதான் உங்களை செலக்ட் பண்ணி எழுத சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ இது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து ரூப்ரேகா அப்படின்னு போட்டு என்னென்ன சைடு ஹெட்டிங் கொடுக்க போறீங்க அதெல்லாம் எழுதிட்டு சைடு ஹெட்டிங் கொடுத்து நீங்க வந்து இந்த இதை எழுதணும். ஓகேவா? சோ
சும்மா சாரான்ஸ்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு 3-4 பேராகிராஃப்ஸ் அந்த மாதிரி எழுதுறது இங்க வந்து இதாகாது. ஓகே, நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும், சைடு ஹெட்டிங்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் ரூப்ரேகான்னு போட்டு என்னென்ன சைடு ஹெட்டிங்ஸ் கொடுக்க போறீங்க அப்படின்றத முதல்ல மென்ஷன் பண்ணணும். அதை மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா சைடு ஹெட்டிங்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், உள்ள வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைனும் பண்ணணும். சரியா? அதுக்கு வந்து உங்களுக்கு 15 மார்க்ஸ். ஓகே, 15 மார்க்ஸ் வந்து கொடுக்கறதுனால நீங்க கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம வந்து எழுதணும். ஓகேவா? சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து பாரதிய சமாஜ்மே நாரிகாஸ்தான் இந்த 4th ஒன் வந்து எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். எழுதும் போது ஃபர்ஸ்ட் ரூப்ரேகால வந்து பிரஸ்தாவனா வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. அடுத்து வந்து புருஷ் ஒரு நாரி ஜீவன் ரூபி ரத்துக்கே தோ பஹியே, ரெண்டு பேரும் வந்து ரெண்டு வீல்ஸ் ஆஃப் இது லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. பிராச்சீன் பாரத்மே நாரி, ஆன்ஷியன்ட் இந்தியால எப்படி லேடிஸ் இருந்தாங்க. அடுத்து மத்தியயுகின் பாரதிய, மிடில் ஏஜ்ல வந்து எப்படி இருந்தாங்க. அண்ட் ஆதுனிக் யுகுமே நாரி பிரதிஷ்டா, இப்ப வந்து லேடிஸ் வந்து எப்படி இருக்காங்க. பశ్చాத்திய நாரிகா அனுகரன், அது வெஸ்டர்ன் லேடிஸ் எப்படி இருக்காங்க. உபசன்ஹார், அட் த எண்ட் வந்து நம்ம நிஷ்கர்ஷ் மாதிரி ஃபினிஷ் பண்றது. சோ இந்த மாதிரி நீங்க சைட் ஹெட்டிங்ஸ் கொடுத்து பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நிபந்த் லேகன் வந்து ஃபில்ஃபில் ஆகும். சரிங்களா? இப்ப நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங். லெட்டர் ரைட்டிங் வந்து 15 மார்க்ஸ் கொடுத்திருக்கு. சோ இது இந்த நிபந்த சங்கலன்ல அந்த புக்ல இருந்து உங்களுக்கு 15 மார்க்ஸுக்கு. சரியா? இப்ப தேர்ட் புக் இது வந்து எதுல வரும்னா வியாவஹாரிக் ஹிந்தி அப்படின்ற ஒரு புக் இருக்கு இல்லையா, அதுல இருந்து தான் வந்து உங்களுக்கு இந்த ரெண்டு லெட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. திஸ் ஆர் தட், யா அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ ரெண்டுல ஏதாவது ஒரு லெட்டர் தான் நீங்க வந்து எழுதணும். சரியா? இப்ப வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் லெட்டர்ஸும் கொடுத்திருப்பாங்க, அபிஷியல் லெட்டர்ஸும் கொடுத்திருப்பாங்க. ஒன்லி கமர்ஷியல் லெட்டர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸாம் ஓரியன்டடுக்கு நம்ம படிக்க வேண்டியிருக்கும். அபிஷியல் லெட்டர் வந்து ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் தான் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க அதை வந்து மெமரைஸ் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லை. சோ நீங்க படிக்க வேண்டியது வந்து கமர்ஷியல் லெட்டர்ஸ். ஓகே, சோ இது இல்லைன்னா அது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அதை செலக்ட் பண்ணி எழுதிக்கோங்க. சரியா? சோ 15 மார்க்ஸ் வந்து வியாவஹாரிக் ஹிந்தில இருந்து இப்போ முடிச்சிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா சேம் வியாவஹாரிக் ஹிந்தில தான் இந்த 5th கொஸ்டினும் வந்திருக்கு. அது என்னன்னா சம்ஷிதிகரன், ப்ரிசிஸ் ரைட்டிங், அதாவது ஷார்ட் பண்ணி எழுதுறது. ஒரு பேராகிராஃப் கொடுத்திருப்பாங்க, அதை வந்து வித் ஃபுல் மீனிங்கோட நீங்க வந்து ஷார்ட் பண்ணி அதை எழுதணும். சோ அதுக்கு வந்து உங்களுக்கு 10 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுவும் வந்து வியாவஹாரிக் ஹிந்தில தான் வருது. சரியா? சோ டோட்டலி 25 மார்க்ஸ் ஃப்ரம் வியாவஹாரிக் ஹிந்தி. ஓகேவா? சோ தெளிவா படிச்சுட்டு நம்ம வந்து அதை வந்து ஷார்டன் பண்ணி எழுதணும். மீனிங்ல எந்த சேஞ்சஸும் வராத அளவுக்கு நீங்க ஷார்டன் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அனுவாத் அபியாஸ் 5ல இருந்து உங்களுக்கு வந்து அனுவாத் அபியாஸ் 5 அப்படிங்கிற புக்ல இருந்து தான் இந்த டிரான்ஸ்லேஷன் கொஸ்டின்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹிந்தி டு இங்கிலீஷ், ஹிந்தில கொடுத்திருக்கிற இந்த பேராகிராஃப நீங்க வந்து எந்த லாங்குவேஜ்ல எழுத போறீங்களோ, அதாவது நம்ம பார்த்தோம்னா பிராந்திய பாஷாமே அனுவாத் கீஜியே அப்படிதான் கொடுத்திருக்காங்க. அதாவது இப்ப நீங்க உங்க ரீஜனல் லாங்குவேஜ், நீங்க வந்து யூ ஆர் ஸ்ட்ராங் இன் தமிழ் அப்படின்னா நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க வந்து உங்களோட மதர் டங் வந்து நீங்க தெலுங்கு இல்ல கன்னடம், என்ன நீங்க மதர் டங்கோ நீங்க எதுல எழுத போறீங்களோ அதை நீங்க முதல்ல மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். டிரான்ஸ்லேஷன் என்னன்னு சொல்லிட்டு ஒரு காலம் வந்து பேப்பர்ல இருக்கும், அதுல மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஒரு லாங்குவேஜ் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்ணும்போது நீங்க வந்து எந்த லாங்குவேஜ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கிட்ஸ் வந்து தமிழ்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல. சோ எல்லாருமே வந்து இங்கிலீஷ்ல தான் எழுதுறாங்க. சோ அதனால 90% வந்து இந்த கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்ல தான் கிட்ஸ் வந்து இப்ப அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த 6th கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், அதுக்கு வந்து 10 மார்க்ஸ். ஓகே, 7th கொஸ்டின் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் இல்லைன்னா உங்களோட பிராந்திய பாஷா எதையாவது ஒண்ணு படிச்சு பார்த்து நீங்க அந்த பேராகிராஃபை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதுக்கு வந்து 10 மார்க்ஸ். ஸோ 10 + 10 20 மார்க்ஸ் ஃபார் அனுவாத் அபியாஸ், அதாவது டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷன் ஹிந்தி டு இங்கிலீஷ் அண்ட் இங்கிலீஷ் ஆர் ரீஜனல் லாங்குவேஜ் டு ஹிந்தி. ஓகே, ஸோ இவ்வளவுதான் உங்களுடைய செகண்ட் பேப்பர். ஓகே, ஸோ மொத்தம் வந்து நம்ம மொத்தம் 4 புக்ஸ்ல இருந்தும் பிரிச்சு நம்ம என்னென்ன வந்திருக்குன்றத பார்த்தாச்சு. சோ தெளிவா நீங்க என்னென்ன படிக்க போறீங்க அப்படின்றத பாத்துக்கோங்க. அண்ட் இதுல கொடுத்திருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பாத்துக்கோங்க. சரியா? ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தன்யவாத்.